பஞ்சாமிர்தம்னா என்ன? 5 வகையான அமிர்தங்கள் ஒண்ணு சேர்ந்தா அது வந்து பஞ்சாமிர்தம். நம்மளோட உடம்புக்குள்ளரே 5 வகையான அமிர்தங்கள் இருக்குது. சரிங்களா? அந்த அமிர்தத்தின் வழியாக நாம சிவத்தை அடையறதுக்கான பாதை இருக்கு. அந்த ரகசியத்தை சொல்றதுதான் பஞ்சாமிர்த ரகசியம். பஞ்சாமிர்தம்னா என்னென்ன நம்ம பொதுவா சொல்லுங்க. பஞ்சாமிர்தத்துக்கு என்னெல்லாம் போடுவாங்க சொல்லுங்க பாப்போம். ம் ம் பழங்கள் போடுவாங்க. இன்னைக்கு நீங்க உண்மையான பஞ்சாமிர்தத்தை பார்க்க போறீங்க. பஞ்சாமிர்தத்துல முதல்ல போட வேண்டியது தெரியுமா? பால். அதாவது நம்முடைய மனம் இருக்கு பாத்தீங்களா? மனம் தான் பால். அந்த பாலை என்ன பண்றோம் நம்ம? அந்த பாலை வந்து பால்ல இருந்து தயிரை தயாரிக்கணும். என்ன பண்ணணும் நம்ம? லைட்டா அதுல உரை ஊத்தணும். சரிதானே? உரை ஊத்தினா பால் தயிராக மாறும். அதே மாதிரி இந்த மனம்ங்கிற இந்த பால் இருக்கு பாத்தீங்களா? இந்த பால்ல குருவுடைய தீட்சை அப்படிங்கிற அந்த உரை கொஞ்சோண்டு விழுந்தது. இந்த குருவுடைய உரையை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா அந்த பால் என்னவா மாறுது? தயிராக மாறுது, கெட்டிப்படுது. எப்படி? கெட்டியான தயிரும் அதுல இருக்க தண்ணியும் பிரிஞ்சிருது தனியா. இப்படி நன்மையும் தீமையும் பிரிச்சு அறிகிற அந்த வல்லமை உங்களுக்கு வந்துருது. கெட்டியான தயிரும் தண்ணீரும் பிரிஞ்சிருது அந்த இடத்துல. அப்ப தயிர் கெட்டியாக இருக்கிறது. அடுத்து என்ன பண்றீங்கன்னா அந்த தயிரை நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்குள்ளார தயிர் கிடைக்கிறா, தயிர் என்ன பண்ணுவோம்? கடைஞ்சு அதுல இருந்து வெண்ணெய் எடுப்போம். அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்குள்ளார நான் சொல்லி கொடுத்த பயிற்சியை செய்து 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 என்ன பண்றீங்க? அந்த தயிரை கடையிறீங்க. உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டேன். ஆனா ஞானத்துல நீங்க என்ன பண்றீங்க? பயிற்சி செய்றீங்க. பயிற்சி தயிரை கடைந்து அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கிறீங்க. கிடைச்ச வெண்ணெய் என்ன பண்றீங்க? சும்மா வச்சுக்கலையா? வச்சுக்கல. என்ன பண்றீங்க? அதை காய்ச்சி நெய்யாக்குறீங்க. எப்படி? உங்களுக்குள்ள இருக்க ஞானம் சோதி, உங்களுக்குள்ள இருக்க ஞான சோதியில என்ன பண்றீங்க? ஆதி இல்லாத சோதியாக ஈசன் உங்களுக்குள்ள வீட்டு இருக்கான் இல்லையா? அந்த சோதியில என்ன பண்றீங்க? அந்த வெண்ணெயை காய்ச்சிறீங்க. காய்ச்சி நெய்யாக மாத்துறீங்க. இப்ப பால்ல முதல் பொருள் என்ன? பஞ்சாமிர்தத்துல முதல் பொருள் என்ன? பால். அடுத்தது தயிர். அடுத்தது நெய். இது மூணும் போட்டாச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன ஆகும்? உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையே சக்கரை மாதிரி இனிக்க ஆரம்பிச்சிடும். துன்பமே இல்லாத வாழ்க்கையை நீங்க அடைஞ்சிருவீங்க. சர்க்கரை துன்பமே இல்லாத வாழ்க்கையை பெற்ற பிறகு உங்களுக்கு கடைசியா என்ன கிடைக்கும்னா ஞானம்ங்கிற தேன் கிடைக்கும். இதுதான் பஞ்சாமிர்தத்துல உள்ள 5 பொருட்கள். பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன். இந்த 5ஐயும் போட்டுதான் பஞ்சாமிர்தம் செய்ய போறோம். அதுல பழங்கள் போடுறதெல்லாம் என்னது? அதுக்கப்புறம் போடுறது. முதல்ல இந்த 5 பொருளை போட்டாதான் பஞ்சாமிர்தம் செய்ய முடியும். செஞ்சிருவோமா?